அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். கருப்பு கடலை பிரியாணி செய்ய போறோம். குக்கர் அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. ஸ்டேஜ்ல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் வேக வச்சிருக்க கொண்டக்கடலைய தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் 2 டம்ளர் அரிசியை 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். 4 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு அரிசியை வடிகட்டி இதுல சேர்த்து உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஸ்டேஜ்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக விடுங்க. நின்னதும் 10 மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணுங்க. இப்ப நமக்கு கடலை பிரியாணி சூப்பரா ரெடியா இருக்கு. பிரியாணி இந்த பிரியாணி நல்லா உதிரியா சூப்பரா வந்திருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப்